சென்னை எல்லை சாலை திட்டத்தின் பகுதி 3வது பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் வரை 31 கிலோமீட்டர் ரூபாய் 2689 கோடி மதிப்பீட்டில் 6 வழிச்சாலை திட்டப்பணி தொடங்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை எல்லை சாலை திட்டம் தொடங்கப்பட்டது. சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 2689.74 கோடி செலவில் புதிய 6 வழிச்சாலை மற்றும் 2 வழி சேவை சாலை அமைப்பதற்கான பணிகளை திருவள்ளூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக சென்னை எல்லை சாலையின் முதல் மற்றும் 2ஆம் பகுதி பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஏவவேலு, சாமு நாசர், ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் ராஜேந்திரன், சந்திரன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவிடைமருதூர் தாலுகா திருபுவனத்தில் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான வேலை உத்தரவு 316 பயனாளிகளுக்கு 11 கோடி மதிப்பீட்டிலும் 128 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. திருப்பனந்தாள் ஊராட்சியில் 35 பயனாளிகளுக்கு 9 கோடி 45 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கான வேலை உத்தரவு வழங்கப்பட்டது. மேலும் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் பழுது பார்ப்பதற்கான ஆணை 44 பயனாளிகளுக்கு 60 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளியோர் நலன் காக்க ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இத்திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மே தினத்தை முன்னிட்டு மதிமுக தொழிலாளர் முன்னணி கொடியினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, சாதிவாரி கணக்கெடுப்பு 4 வருடங்களுக்கு முன்பாகவே எடுக்கப்பட வேண்டியது, தாமதமானாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கப் போகிறோம் என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொழிலாளர் தினமான இன்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்திற்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகம் எப்போதும் அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை வளரும் தலைமுறை ஏற்றுக்கொள்வார்கள். AI உள்ளிட்ட எத்தகைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதற்கேற்ப தமிழக இளைஞர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்று தெரிவித்தார். இப்போ நம்ம தமிழ்நாடு எப்பவுமே அடுத்த கட்டமாக வர தொழில்களில் நம் பிள்ளைகளை நம்ம அடுத்த தலைமுறையில் அதுக்கேற்ப டேலண்ட்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் நம்மளுக்கு என்ன டிஸ்ரப்ஷன், அதாவது AI டிஸ்ரப்ஷன் சொல்கிறாங்க, AI வரனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இழந்துடும். எப்படி வந்தாலும் என்ன அடுத்த கட்டமாக என்ன வளர்ச்சி வந்தாலும் அதற்கேற்ப நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுத்து கொண்டே போவோம். அதனால தான் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதான் வித்தியாசம். வி ஆர் ஆல்வேஸ் ஃபியூச்சர் ரெடி. எதிர்காலத்திற்கு நம் தலைமுறையில் இன்றைய தலைமுறை அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கேற்ப இன்று நம்ம துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடியில் அந்த நான் முதல்வன் என்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருக்கிறது. அதன் மூலம் என்ன பண்ணுறோம், இதான் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி இனிமேல் எதிர்வரும் காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தொழில்கள் வரும், தொழிலாளர்களுக்கு வேலை வருமா அப்படின்ற அந்த பயம் இல்லை, அந்த பயத்தை நீக்கிறது தான் அந்த நான் முதல்வன் மூலமாக நம்ம செய்கிற ஒரு வேலை. அதனால தான் எவ்வளவு உயர்தர வேலைவாய்ப்புகள் வந்தாலும் அதற்கேற்ப நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுத்துக்கொண்டே போவோம். அதே போல் அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் பல பகுதியில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு இந்த நான் லெதர் ஃபுட்வேர் சொல்கிறோம் இல்லையா, தோல் அல்லாத காலணிகள் மூலமாக இன்றைக்கு அதுலேயும் நம்பர் 1ஆக திகழ்து தமிழ்நாடு. ஸோ எது வருது அடுத்துன்னு பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் கொடுத்தா சரியாக அவங்களால செய்ய முடியும், அது மூலம் அவங்களுக்கு எப்படி நல்ல வளர்ச்சியை கொடுக்க முடியும்லாம் சிந்தித்து செயல்படும் மாபெரும் முதலமைச்சர் நமது திராவிட நாயகன் அவர்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பில் உடன்பாடு இல்லை என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு மதுரையில் மே 31ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லை என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கம் என்ன என்பதை மத்திய பாஜக அரசு விரிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எங்களுடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் மதுரையிலே நடைபெற இருக்கிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நேற்று முதல் 1 மாதத்திற்கு கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாண நிகழ்ச்சியாக நேற்று
தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியம் ஆனந்தாவிலே துவங்கி நேற்று 15 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். இன்று மணக்கரையிலே துவங்கி 15 கிராமங்களுக்கு இன்று மாலை 4:30 மணியிலிருந்து சுற்றுப்பிரயாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக மே 31ஆம் தேதி வரையிலும் ஒரு மாதத்திற்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக நாங்கள் இந்த புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அந்த மாநாட்டிலே பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கு உண்டான ஆயத்த பணிகளைத்தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னையில் மேதின பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். மே தினத்தையொட்டி உழைப்பாளர் தின உறுதிமொழியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது, தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 28 லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2400 கோடிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தனது எக்ஸ்தல பக்கத்தில் உலகினை உழைப்பால் செலுத்தும், உலகினுக்கு தங்கள் வியர்வையால் உயிரூட்டும் பாட்டாளி வர்க்கத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உழுது நன்சை பயிரிடக்கூடிய வரும் தொழிலாளிதான். அந்த தொழிலாளருடைய இனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய திருநாள் தான் மே தினம் என்று நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான பயணத்தில் திமுகவுக்கு மற்றொரு வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மிகவும் தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கவும் தாமதிக்கவும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றதால் ஒரு வழியாக மத்திய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான பயணத்தில் திமுகவுக்கு மற்றொரு வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் 15 குறைந்துள்ளது. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர் விலை ரூபாய் 1906 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயரும் போது சமையல் எரிவாயு உருளையின் விலை உயர்வது வாடிக்கையாக உள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு உருளையின் விலையை மாதந்தோறும் முதல் நாள் மாற்றி அமைத்து வருகின்றன. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை ரூபாய் 15 குறைக்கப்பட்டு ரூபாய் 1906 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை குறைவானது இன்றிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. வீட்டு சமையல் எரிவாயு உருளை விலையில் மாற்றமின்றி ரூபாய் 868 நீடிக்கிறது. தஞ்சாவூரில் ரூபாய் 3.66 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தஞ்சையில் கடந்த 1994, 1995 ஆண்டு கட்டப்பட்டு பராமரிப்பின்றி இருந்த ராஜராஜ சோழன் மணிமண்டபம் 3.66 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட மணிமண்டபத்தினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை உள்ளடக்கி கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். மேலும் தனியார் கல்லூரிகளில் கட்டணம் செலுத்தாதது, வருகை பதிவு பற்றாக்குறை குறித்து ஓரிரு மனுக்கள் வரும் நிலையில் கல்லூரி கல்வி இயக்குநர், மண்டல இயக்குநர் மூலம் தொடர்புடைய கல்லூரிகளில் பேசப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என தெரிவித்தார். சில மாணவர்கள் வருகை பதிவு மிக குறைவாக இருப்பதால் அவர்களிடம் கூடுதலான நாட்கள் கல்லூரிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோரிக்கை வந்திருக்கிறவர் அரசு இன்னும் அது சம்பந்தமாக முழு பரிசீலனை செய்து சொல்லவில்லை. மாறாக முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் உள்ளடங்கிய கல்லூரிகளுக்கு கும்பகோணத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை அமைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் ஒரு பெருமை மிகுந்த தலைவனுக்கு பெருமை மிகுந்த பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி தலைவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலமைச்சர் நிறைவேற்றி அதற்குரிய இடங்களையும் தேர்வு செய்கிற பணிகளை இன்றைக்கு காலை முதல் இருந்த காரணத்தால் சற்று காலதாமதம். எனவே
பள்ளி படிப்பை தாண்டாத ஒரு மாபெரும் தலைவர், பல பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான தலைவர், இன்னைக்கு அவர் பேரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது என்பது தஞ்சை மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த, தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்த பரிசாக நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு கருதுகிறோம். குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் சிரசு விழாவை முன்னிட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் சிரசு விழாவையொட்டி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தாழையாத்தம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் இருந்து சீர்வரிசை புறப்பட்டு கோபாலபுரம், நடுப்பேட்டை, தரணம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க அம்பாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ராபின்சன் குளக்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு பூக்கரகம் அலங்கரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக முத்தாலம்மன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இன்று அதிகாலை 5 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. நள்ளிரவிலும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்தனர். பூங்கரகம் கோவில் வளாகத்தில் சுற்றி வந்து மூலவர் சன்னதியை அடைந்தது. காப்பு கட்டும் நிகழ்ச்சியை முன்னிட்டு பிரம்மாண்டமான வான வேடிக்கைகளும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பக்தர்களின் பாதுகாப்பை ஒட்டி பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.